சிறந்த மொழிபெயர்ப்பு நூல்களுக்கான கலை இலக்கிய பெருமன்ற விருது, திசையெட்டும் இதழ் விருது, மாநில ஊரக வளர்ச்சி முகமை பயிற்சி நிறுவன விருது பெற்றுக்கொண்டு தற்பொழுது கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு மொழிபெயர்ப்பாளர் சாகித்ய அகாடமி குறும் பெயர் பட்டியலில் இடம்பெற்று நமக்கெல்லாம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் துணை பொதுச் செயலாளர் பதவி வகித்துக் கொண்டு கிருஷ்ணகிரியில் வசித்து தற்பொழுது வேலூரில் ஏலகிரி அரங்கில் சுவாசித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா எழுத்தாளர், மொழிபெயர்ப்புகளின் லயன் கமலா லயன் அவர்களை சிறப்பு உரையாடல் நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ரொம்ப பரவசமான ஒரு மனநிலை தான் எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக இன்றைய நிகழ்வில் நான் உங்களைப் போல உங்கள் எதிரே இருந்து முழுமையாக இதை பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று தான் என்னுடைய திட்டம். அது அதான் பொது வழக்கில் சொல்கிற மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரியா நடக்குது அப்படின்னு எதிர்பாராமல் நானே இந்த அமர்வில் ஒரு நாவலை பற்றி பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏன்னா கவிப்பித்தனுடைய ஆரம்பகால நூல்கள் நான் வெளியீட்டு நிகழ்வுகளெல்லாம் எல்லா நிகழ்வுலையும் நான் பேசியிருக்கேன். ஒரு ஸ்டேஜில் நானே எல்லா புத்தக வெளியீட்டுலேயும் நான் பேசணுமா, அது எனக்கே தயக்கமாக இருக்குது, வேறு ஆளுங்க வரட்டுமே, வேறு பார்வையில் கிடைக்கும், ஒரே மாதிரி மொனாட்டனஸாக ஆகிடப்போகுதுன்னு கூட ஒரு முறை அவர்கிட்ட சொன்னேன். ஆனாலும் அவர் அன்போடு எப்போவும் பொறுமையாக நீங்கள் வந்துடுறீங்க அவ்வளோதான் அப்படின்றவார், முடிச்சிடுவார் ஒரே வரியில். இன்று ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். இங்கே அவருடைய ஈமம் நாவலை பற்றி பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த நாவல் படிக்க ஆரம்பித்த அன்னைக்கு ராத்திரி எங்கள் உரையாடல் எனக்கு அப்படியே நினைவில் இருக்குது. என்னங்க இந்த மாதிரி தொடங்கியிருக்கீங்க, பயமாக இருக்கே, படிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் பயம் வந்திருக்கேன்னு சொன்னேன். நீங்கள் இப்போ யார் படித்தாலும் முதல்ல ஒரு நிமிஷம் ஒரு துணுக்குற்ற பிறகு தான் அதுக்கப்புறம் கதைக்குள்ளே நம்ம போக முடியும். பிணவரை உதவியாளர் தங்கராஜ் வழக்கம் போல் டியூட்டி ஆரம்பிக்கிறாரு. மருத்துவரை பார்த்துன்னா நீங்கள் போய் எல்லாம் ரெடி பண்ணுங்கள், நான் வந்துடுறேன்றார் குணேசன். போய் அவருடைய அந்த பிணவரைக்குள்ளே ஏட்டு உதவியாக இருக்கார். ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட் டெத்து, ஒரு சூசைடல் டெத்து, ரெண்டையும் அவர் போலீஸ் துறையிலேருந்து வாட்ச் பண்ணணுங்கிறதுனால அவர் வர்றாரு. 2 பேரும் தான் உள்ள பொதுமக்கள் கிட்ட வர முடியாது. அதில் இந்த ஆக்சிடெண்டல் டெத்து ஒரு வசதியான ஆளுங்கனால அவருடைய ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஓனர் தற்செயலாக சாலை விபத்தில் இறந்து போகிறாரு. அந்த நேரம் வெளியில் ஒரே கும்பல், உடனே பாடியை கொடுங்க. ஆனால் அது ஆக்சிடெண்டல் 3 நாளாக ஆயிடுச்சு. அது யாருன்னே முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறதுலே லேட் ஆகி அந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்களையெல்லாம் விரட்டி விடுறதே இவங்களுக்கு பெரிய வேலையாக இருந்தது. ஒரு வழியாக அவங்கள அனுப்பிட்டு கதவை மூடிட்டு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. தங்கராஜ் ஒரு எளிய ஒரு டியூட்டி பவுண்டு, அதாவது கடமையே கண்ணாக இருக்கக்கூடிய ஒருவருங்கிறது நமக்கு தொடங்கினோடனே தெரியுது. வழக்கம் போல் அவர் அங்காளம்மனை வணங்குவதைப் போல் அந்த அறுக்க போகிற பிணத்தையும் வணங்குறார். அந்த இடத்துலையே நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. வணங்கிட்டு அந்த பையன் இளைஞன் அவனை தலை முதல் கால் வரை பார்க்குறாரு. பிணம்ங்கிறதுக்கான அறிகுறியே இல்லைங்கிறத முதல்ல அப்போ தான் கவனிக்கிறாரு. என்ன இது, பிணம் செத்து, ஆனால் பிணம்னா ஒரு மாதிரி அது சவக்கலை படிஞ்சு இருக்குமே, அதுக்கு அடையாளம் தெரியுமே, இவன் பார்த்தா ஏதோ உயிரோடு இருக்கிறவன் தூங்குறவன் மாதிரி தெரியுறானேன்னு நினச்சிக்கிட்டே ஒளியை எடுத்து நெத்தியில் ஒரு குத்துறாரு. பளிச்சுன்னு ரத்தம் கசியுது, தூக்கி வாரி போடுது. இவருக்கு ரத்தம் செத்து பணம் சூசைடல் இது வேறு, விஷயம் பாய்சன் சாப்பிட்ருக்கான், எப்படி இது நடக்கும் அப்படின்னு மறுபடியும் உத்து பார்க்குறாரு. லேசாக தொட்டு பார்க்குறாரு, ரத்தம் தான் உறுதியானவொன்னே அவருக்கு பீதி வருது. ஏட்டுவும் கவனிக்கிறார். 2 பேருமே பயத்தோடு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு ஒரு நிமிஷம் திகைச்சு நிற்கிறாங்க. இடது கை சுண்டு விரல் அசைது. எப்படி இருக்கும் பாருங்கள் நாவல் ஆரம்பம். இப்படி பணம் விரல் அசைதுனோன்னா அம்மான்னு இவருக்கு கத்துறாரு. வெளியில் ஊருக்கு கேட்குற மாதிரி கத்திடுறாரு தங்கராஜ். ஏட்டுவும் பயந்து போய்
2 பேரும் வெளியே கதவை திறந்துட்டு வெளியே ஓடுறாங்க. ஓடி போய் மருத்துவரை பார்த்து, சார் அந்த பணம் விரல் அசைது, ரத்தம் அவர் அலட்டிக்காமல், என்ன தங்கராஜ் நீ வந்து என்ன காலையில் குடிக்க மாட்டிய, நீ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு அதை கேலி பண்ணுறாரு. இல்லை சார் நிஜமாக தான் சார், வந்து பாருங்கள் சார், தயவு செஞ்சு வாங்க சார்ன்ற. சரின்னு இவருக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் இவர் போட்ட சத்தம் அங்கே போய் டாக்டர்கிட்ட கற்று அந்த வார்டு பூரா கேட்டுருது. உடனே மின்னல் வேகத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தி பணம் அசைதுன்னா அது எப்படி பரவும்னு சொல்ல வேண்டாமே, அப்படி ஆரம்பிக்குது கதை. வந்து அவர் டாக்டர் செக் பண்ணுறாரு. அவர் பல்ஸ் பார்க்குறாரு, ஸ்ட்ரெத்தை வச்சு நாடி துடிப்பு இது இருக்கா, துடிப்பு இருக்கான்னு பார்க்குறாரு. எதுவும் இல்லை. ஒரு சிம்டமும் கிடையாதுயா, ஏன் இப்படி வந்து காலங்காத்தால் என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னா அவர் கடிஞ்சுக்கிறார். இதுவே வேறு அசிஸ்டண்ட்டுன்னா நான் இந்நேரம் திட்டியிருப்பேன், தங்கராஜுங்கனால நான் பொறுமையாக சொல்கிறேன்னு அவர்கிட்ட பேசுகிறேன். இல்லை சார் தயவு செஞ்சு ஃபஸ்ட் எய்டு கொடுங்க சார், ஃபஸ்ட் எய்டு கொடுத்து ட்ரை பண்ணுங்க சார்னு திரும்ப சொல்கிறாரு. எரிச்சல் ஆயிடுறாரு குகணேசன். ஆனாலும் இவர் விடாமல் வற்புறுத்தினோன்னா அவருக்கு என்ன செய்யுன்னு தெரில. எரிச்சலோட போய் தம்முன்னு நெஞ்சில் குத்தி ஃபஸ்ட் எய்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. முதல்ல கொஞ்ச நேரம் ஒன்றுமே இல்லை. திரும்பி இவங்களை கேலியாக பார்த்துக்கிட்டே அதை கண்டினியூ பண்ணுறாரு. திரும்ப முழு பலத்தோடு ஓங்கி 2 கையாலையும் குத்தும்போது பணம் துள்ளி எழுந்துக்கிறான். அந்த இளைஞன் எழுந்து கொள்கிறான். இப்போ இப்படி ஒரு பரபரப்பான இதோடு தொடங்கி உடனே விழுந்து அடித்து ஓடி ஐசியூவில் அட்டன் பண்ணி அவரை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது. அவன் 2 நாள் நினைவிழந்து, குழந்தை 6 மாத குழந்தை. இந்த கதை தொடங்கும் போது நம்ம வந்து இவன் தான் பாய்சன் குடிச்சு செத்துருக்கான்னு பார்த்தா, தங்கராஜுக்கு ஏற்பட்ட பரிதாபத்துக்கு இன்னொரு காரணம், அவன் பாடி உள்ளே வர்றதுக்கு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி தான் அவனுடைய மனைவி தூக்கு போட்டு செத்துக்கிட்டான்னு அவளுக்கு பணத்தை அறுத்து பார்த்து அனுப்பியிருக்கார் இவர். அப்படி அந்த பொண்ணு பணத்தை வெளியில் அனுப்பி ஒரு ஃபியூ ஹவர்ஸில் அவன் கணவன் வந்து பாய்சன் சாப்பிட்டு வரான்னா இவங்களுக்குள்ள என்ன அப்படி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அப்புறம் அதுக்கு மேலே அவருக்கு அதில் பெரிய அக்கறையோ என்ன ஏதுன்னு கேட்குற மனநிலையோ கிடையாது. இதெல்லாம் வந்து குடும்பத்தில் சகஜம். என்ன கொடுமையோ 6 மாதத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு கல்யாணம் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் முன்னும் பின்னுமாக நாவல் ட்ராவல் பண்ணுது. அவன் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு குழந்தையோட வெளியில் வந்து இந்த சமூகத்தில் வாழ்க்கை, குழந்தையினுடைய தாய் இறந்துட்டா, பெண் குழந்தை. அந்த குழந்தை 6 மாத குழந்தைய வளர்த்து ஆளாக்குவதற்கு ஒரு கப் பாலுக்கு வாங்கி கொடுக்குற இவன்கிட்ட காசு கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் அதான் பிணமாக இருந்து மீண்டவர், பிணமாக இருந்தவர் மீண்டார், அதிர்ச்சி அப்படின்லாம் நம்ம பரபரப்பான செய்தி படிக்கிற மாதிரி தான் தொடங்குது நாவல். ஆனால் இது கதை போக போக ஒரு மனிதன் தனக்குள் இருக்கிற அந்த போராடுகிற குணத்தை இழந்து விடுகிற போது தான் அவன் செத்து போகிறான் அல்லது செத்தவன் போல ஆகிறான்னு குறிப்பு, பின்னட்டை குறிப்பிலேயே அதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஒட்டுமொத்த மனித வாழ்க்கை சூழலையே ஒரு வாக்கியத்தில் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த சின்ன புழுக்கள் கூட உயிர் வாழ்வதற்கு துடிக்கும். தன்மிகை செல்வன் சொல்கிற மாதிரி புழுக்கள் கூட குச்சியில் கொடுத்துனோன்னா தரை விட்டு துள்ளும்னு எழுதுவார் அவர். அந்த மாதிரி இதில் புழுக்களை போல ஊர்ந்து சாகிற மனிதர்கள், ஆனால் மனதுக்குள் போராடுகிற அந்த இது இருக்கிற வரைக்கும் அவர்கள் தங்களை தக்க வைத்து கொள்கிறார்கள், முன்னேறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். இவன் அந்த நடத்துகிற அந்த போராட்டம் தான் நாவல் முழுக்க விரியுது. அவன் குழந்தையை அந்த பிணமாக இவன் வெளியில் வந்தான்றது செய்தி பரவுது, பேப்பர்லலாம் செய்தி வந்ததுனால ஃபோட்டோவோடு வந்துடுது, கொட்டை எழுத்தில் வந்துட்டதுனால இவன் எங்கே போனாலும் அடையாளம் கண்டு துரத்துறாங்க. குழந்தை பசங்க வந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த போராட்டம் தாங்க முடியாமல் ஊருக்கு வெளியே மயானத்தில் போய் ஒதுங்குறான். மயானத்தில் காலையிலேருந்து குழந்தையோடு அவன் பரிதாபம் அங்கே நிற்கிறத அந்த வெட்டியான்னு பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சிட்ருக்காரு. அன்றைய வேலை முடிஞ்சு இரவு ஆனவுடனே, இரவு ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஏயா இங்கே நின்றுட்டுருக்க குழந்தைய வச்சுட்டு, இந்த இடத்துல குழந்தையோட இப்படி நிற்கலாமா, உனக்கு அறிவு இல்லை, கிளம்பு அப்படின்னு விரட்டுறாரு. இவன் பதிலே சொல்லாமல் நிற்கிறான். ஒன்றும் இல்லைங்க, இந்த குழந்தை பசியோடு இருக்குது, ஒரு கப் பால் வாங்கி தரணும்னு. யாரையா நீ, என்ன குழந்தைக்கு பால் வாங்கணும்னு என்கிட்ட கேட்குறாருன்னு அப்படி ஆரம்பிக்குது உறவு. பிறகு இவனுடைய கதையை கேட்ட பிறகு அவர் சொல்கிறாரு, நானும் இப்படி ஒரு இதை பார்த்துருக்கேன், ஒருத்தர் வந்து இறந்து மீண்டு வந்ததை பார்த்துருக்கேன்
அப்படின்னு அது பேசிக்கிறாங்க, ராத்திரியெல்லாம் பேசுகிறாங்க. குழந்தைக்கு தேவையானதை அவர் பண்ணி கொடுக்குறாரு. இங்கேயே இரு, இப்போதைக்கு இங்கே இரு, என்ன செய்யறதுன்னு பார்க்கலான்னு. பிறகு அப்படியே தொடங்கி அவன் வந்து பேருந்து நிலையத்தில் பூ கட்டுற ஒரு வேலையை தொடங்கி பூ கட்டி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை மீத்து ஒரு தொகை கணிசமாக அவன் கையில் இருக்கும்போது போலீஸ் வந்து ராத்திரியில் இவன் பேருந்து நிலையத்தில் இருக்கும்போது போலீஸ் வந்து அந்த தொகையை பறிச்சுட்டு போகுது. மறுநாள் போய் கேட்டால் அவங்க வந்து உங்ககிட்ட எல்லாம் பணம் பிடுங்கிட்டு வர அளவுக்கு ஆயா நாங்கள் இருக்கோன்னு விரட்டுறாங்க. அப்போ தான் இந்த இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னால் ஏன் தற்கொலைக்கு போகிறான் கல்யாணம் ஆகி 6 மாதத்துலங்கிற அந்த கதை. சுசீலா மனைவி ஏன் தூக்கு போட்டுக்கிறா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவன் நடத்தின போராட்டம். மாமா மகள் தான், மாமா அத்தை மகள் தான். அவர் வந்து பெண் கொடுக்க தயாராக இருந்தும் இவங்க அப்பா ஆனந்தமூர்த்தி மறுத்துடுறாரு. ஏன் மறுத்தாருங்கிறதெல்லாம் நீங்கள் நாவலோட போக்கில் பார்க்கலாம். அப்படி மறுக்கப்பட்ட அந்த பெண்ணை அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு போய் நிச்சயதார்த்தம் ஆகிடுது. அவளை வேறு மாப்பிள்ளையோட போய் கூட்டிகிட்டு அத்தைக்கிட்ட கேட்குறான், அத்தை தயங்குறாங்க. மாமா கிட்ட கேட்குறான், மாமா உங்கள் அப்பா தானே ஏன் வேண்டானாரு, எது கேட்குறனாலும் உங்கள் அப்பாட்ட போய் கேளுன்றாரு. ஏன்னா அவர் பக்கம் தப்பு இல்லை, அவர் தான் வேணான்ட்டாரு. நான் என்ன பண்ண முடியும், அவருக்கு வேலை கிடச்சிட்டு, அவருக்கு வயசான காலத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடச்சிருச்சு. அதனால் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிப்பான்ற மாதிரி அவர் நடந்துக்கிறாரு. நீ போய் அவர்கிட்ட கேளுன்னுறார். கிளம்பி வந்து அப்பாட்ட கேட்டால் அப்பா வந்து அந்த இதை பேச்சை விட்டுரு, வேறு எதாவது பேசு அப்படிங்கிறாரு. அப்போ தான் இவன் துணிஞ்சு மறுபடியும் போய் சுசீலாவை கூப்பிட்டுட்டு கிளம்புறான். அவர்கள் திருமணம் செய்து கொண்டு பெங்களூர் பம்பாயிலெலாம் போய் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவன் போராடுறது. இந்த பொண்ணு தனியாக இருக்குது. அந்த போராட்டத்தினுடைய ஒரு கட்டத்தில் இவங்க அப்பா ஆனந்தமூர்த்தி திரும்ப வந்து உறவை புதுப்பிச்சுக்கிறார் பையன்கிட்ட. புதுப்பிச்சு கொண்டு அவனுக்கு இன்னொரு கல்யாணம், வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ தான் இந்த குடும்பத்தில் சிக்கல் வருது. அது வரைக்கும் இவங்களுக்கு பொருளாதாரமோ இல்லை இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் அப்போ இல்லை. அவங்க அப்பா எடுக்கிற ஒரு தப்பான மூவ்னால வருது. ஆனால் இவன் வந்து சொல்ல மாட்டேங்கிறான் அந்த விஷயத்த. ஏன் சொல்லலை நீ என்கிட்ட ஏன் மறைச்ச, அவங்க அப்பா வந்து உன்னை பார்த்தாரு, இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணுறாருன்னு ஏன் சொல்லலைன்னு கேட்கும்போது இவன் அது உனக்கு என்ன, நான் ஏன் சொல்லணுன்ற மாதிரி வாக்குவாதம். இந்த இறுதியில் இந்த விஷம் சாப்பிட்றது, அவன் விஷம் குடித்த உடனே அவன் செத்துருவான், நம்மளை என்ன சொல்லுவாங்க, நீ தான் அவனை சாவுக்கு காரணம்னு சொல்லுவாங்களோ என்னன்னு பதட்டத்தில் தான் அவன் தூக்கு போட்டுக்கிறான். அப்போது இந்த கதை இப்படி வந்து அந்த வாழ்க்கை அவளுடைய வாழ்க்கை முடிஞ்சிருது. இவன் தப்பிச்சிட்றான், அதான் இறந்து பணவரைக்கு போய் மீண்டு வர்றான். அவன் நடத்துகிற அந்த போராட்டத்தினுடைய போக்கில் ஒரு சமூகம் பேருந்து நிலையத்தில் பூக்கட்டுக்கு விற்பவருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் புதிதாக ஒருவன் போய் இணையும் போது அங்கே கிடைக்கிற ஒரு ஒத்துழைப்பு, உழைக்கிற மக்கள் எங்கே யார் புதிதாக அங்கே போய் இணைந்து கொண்டாலும் அவர்கள் பரிவோடும் பாசத்தோடும் துணையாக நிற்கிறார்கள். விதிவிலக்கு எங்கேயாவது இருக்கலாம், ஆனால் பொதுவாக இதுதான். இதில் நாம் பார்த்தவரை இதில் பெரிய மாற்றம் இல்லை. அதனால தான் கண்ணதாசன் அந்த பாட்டில் கூட ரொம்ப எல்லாருக்கும் பிடித்த, அதாவது எங்கள் தலைமுறைக்கு பிடித்த பாடல், இந்த எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம் என. தொழிலாளி வர்க்கத்துக்கு வாழ்க்கை வந்தால் அது எல்லாரையும் வாழ வைக்கும் என்ற அந்த காட்சியாகட்டும் பாடலாகட்டும் சொல்லும். அதே போல் அந்த பூக்கட்டி விற்கிற பேருந்து நிலையத்தில் நாம் வந்து பூ வாங்கிட்டு கடந்துடுறோம். ஆனால் அந்த பூக்கட்டி விற்பதில் இருக்கிற நுணுக்கங்கள் அதெல்லாம் வந்து இவர் எப்போ போய் உட்காந்து பூக்கட்டுற அந்த இதெல்லாம் கவனித்தார் அப்படிங்கிற ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு நுட்பமாக எதை பற்றி எழுதினாலும் அந்த நுட்பம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே ஆதவன் சொன்னார் எப்படி வந்து படப்பிடிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுலாம். இவருடைய 5 நாவல்கள்லையும் நான் வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கடைசி இந்த சேங்கையில் தான் எனக்கு அந்த விஷயம் தெரியும். ஏன்னா இவர் அந்த டிரான்ஸ்போர்ட் இதில் இருக்கும்போதே நான் போய் அங்கே அவரை வாழ்க்கையை நேராக பார்த்தது. அந்த இத்தனை வேறு வேறு களங்களில் வாழ்க்கையை அப்படி துல்லியமாக படம் பிடிக்கிற ஆற்றல், ஆற்றல் வந்து அது இயற்கையிலேயே இருக்குது, அது பிறவியிலேயே வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி அல்ல, நாம் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது கடும் உழைப்பு தான். மனித சமூகத்தின் மீது பரிவோடும் இந்த உழைக்கிற மக்களோடு தானும் அதிலே ஓர் அங்கம் என்ற முறையில் எப்போதும் அந்த உணர்வோடும் இவர் கூர்மையாக கவனித்ததனால் இந்த மாதிரியான பதிவுகளை அவரால்
ஆழமாக அதில் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. ஒரு நாவல் எடுத்துக்கிட்டால் ராத்திரி போல அதை சிந்திக்கிறாரு. எப்போ பேசினாலும் ஆமாம் அந்த நாவலை முடிக்கணும், வேலை இருக்குது. அவருக்கு தெரியும், உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் எப்படி வேலைப்பழு இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. அந்த வேலைப்பழுகளுக்கு நடுவில் தேர்தல் வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு நடத்திக்கிட்டு சிறுகதைகள் ஒரு பக்கம் எழுதி கொண்டு இவர் வந்து இந்த நாவலில் சாதித்திருப்பது மிகப்பெரிய விஷயம். இதில் கடைசியாக இந்த போக்கில், நாவலின் போக்கில் மகேந்திரன் அந்த அந்த கதாநாயகன் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறது ஒரு பிரச்சனை. அதிலிருந்து மீண்டு வந்து தான் இந்த பூக்கட்டுற வேலை, அதில் வெற்றி அடையும் போது மறுபடியும் அவனுக்கு பண இழப்பு, போலீஸ் நடத்துகிற விதத்தினால மீண்டும் மன உளைச்சல், இப்படி போய் அவன் வந்து 2வது திருமணம் நடக்குது. ஒரு மகிழ்ச்சியான எண்டை நோக்கி நாவல் நகருது. அது ஒரு வித்தியாசம். என்ன அப்படின்னா, இதில் ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் முதல் பகுதி ஒரு மனதம் பதைக்க செய்கிற பகுதி, 2வது பகுதி போகும்போது அந்த பெண் கதையில் அப்பா வந்து ஏன் வந்து பையனுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர் ஏன் அப்படி நடந்து கொள்கிறாரு அப்படிங்கிறது சமூக சூழலுடைய நிர்பந்தமாக என்னென்னலாம் நமக்கு யோசிப்பதற்கு நிறைய அங்கே வாய்ப்பு இருக்குது. இன்னொரு புறம் சுசீலா துணிஞ்சு நிற்கிறார். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, இன்னுமே நான் என்ன பண்ணுவேன்னு அத்தை நிர்கதியாக சொல்லும்போது, நிராதரவாக பேசும்போது சுசீலா வந்து அவளும் பேசுகிறா, இவனும் வந்து அத்தைக்கிட்ட வற்புறுத்துறான், எப்படி நீ இந்த மாதிரி முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அகெயின் அப்பா கிட்ட தான் பிரச்சனைன்னு வரும்போது அப்பா கிட்ட வந்து கோபத்தை காட்டுறான், அவர் அதை ஒத்துக்கலை. இப்படி இந்த மாறி மாறி இந்த உறவுகளுக்கு நடுவே அவன் நடத்துகிற அந்த போராட்டம். ஆனால் பெங்களூர் போய் வேலை செய்யும்போது அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாவது, அது அவனை படுத்துகிற பாடு. இந்த குழந்தையோடு வந்து மயானத்தில் போகிறதுக்கு முன்னாடி டீக்கடை வாசலில், ஒரு டீக்கடை பஸ் ஸ்டாண்டில் டீக்கடை வாசலில் நின்று ஒரு கப் பாலுக்காக அந்த கடைக்காரர்கிட்ட இவன் நடத்துகிற உரையாடல் இருக்குது பாருங்கள். நீங்கள் படிச்சிங்கன்னா மனித வாழ்க்கை ஏன் இப்படி ஒரு சோதனையெல்லாம் கொடுக்குது மனுஷங்களுக்கு அப்படின்னு நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் விதியின் மீது பழியை போட்டுவிட்டு போயிடுவாங்க. ஆனால் நமக்கு அப்படி போட முடியாது, போடவும் கூடாது. அப்போது அந்த ஏன் இந்த சமூக புற சூழலுடைய காரணிகள் என்ன அப்படின்னு நம்ம அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கும்போது பெரிய ஒரு மன உளைச்சலை, அதை பற்றி அதனுடைய விளைவுகளும் அதனுடைய காரணங்களும்னு மாறி மாறி சமூக சூழலை பற்றி சிந்திப்பதற்கான ஏராளமான வாய்ப்புகளை இந்த நாவல் நமக்கு திறந்து தருகிறது. இதில் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பேசலாம். கதை போக்க நான் கதையை சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், ஆனால் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். சொல்லப்படாமல் விட்டதை தான் நம்ம பார்க்கணுன்னு ஆதவன் சொன்னதை மட்டும் இல்லை, சொல்லப்படாமல் விட்டதையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னா. இதே வாக்கியத்தை போன 15 நாளுக்கு முன்னால் நான் படித்த இன்னொரு நூலில் பார்த்தேன். அசோகர் என்ற ஸ்ரீனிவாச ராமானுஜம் மொழிபெயர்த்த அந்த ஒரு அரிய ஆய்வு நூல். அதில் ஒரு இடத்துல வருது, அசோகர் மொத்தமே தன்னுடைய கல்வெட்டுகளில், பொறிப்புகளில் 4176 வார்த்தைகளில் தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய கட்டளைகளை, தன்னுடைய தத்துவங்களை பொறிச்சிருக்கார். அந்த பொறிப்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அசோகரை பற்றி கதைகளில், புராண கதைகளில், வேறு கதைகளில், இலங்கையினுடைய மகாவம்சம் போன்ற நூல்களிலே இருப்பதையெல்லாம் ஒரு பக்கம் அதை பற்றியும் பேசுகிறாரு. ஆனால் இந்த விஷயம் மட்டும் எடுத்துக்கிட்டு பேட்ரிக் ஆலிவெல் வந்து டீப்பாக ஒரு ஆராய்ச்சி, அதை தமிழிலே ஸ்ரீனிவாச ராமானுஜம் பண்ணியிருக்கார். அதில் அவர் அந்த முன்னுரையில் அதுதான் சொல்கிறார். அசோகர் இந்த 4176 வார்த்தைகளில் சொன்ன விஷயங்களை நாம் இப்போ மொழிபெயர்த்து புரிந்து கொள்கிறோம். அதை பற்றி பொதுவாக போகிற போக்கில் எல்லாம் அசோகர் வந்து அவர் சொல்கிறார், தண்ணீர் சத்திரங்கள், தண்ணீர் தேவை இருக்கிற இடங்களில் தண்ணீர் சத்திரம் கட்டினேன், தாவரங்கள், மூலிகை தாவரங்களே இல்லாத இடத்தில் மூலிகை தாவரங்களை கொண்டு வந்து நான் நட்டு வளர்த்து பயிராக்கினேன், ஏனென்றால் அது அந்த இடத்தில் மருத்துவ தேவைக்கு பயன்படும். இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு போகிற இந்த சொற்களுக்கு பின்னால் அவர் சொல்லாமல் விட்டது இருக்குது. உதாரணத்துக்கு அந்த இதில் எல்லாம் அந்த அவருடைய காலத்து சமூக சூழலை பிரதிபலிக்கிறதுல சாதாரண மக்கள் வாழ்க்கை, அவர்கள் என்னவாக வாழ்ந்தார்கள் பற்றியோ,
பெண்கள் பற்றியோ ஒன்றும் இல்லை. அது ரொம்ப எனக்கு ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது இந்த ஒரு அப்சர்வேஷன். இப்போ இந்த நாவலில் நாம் கவிப்பித்தன் சொல்லாத விஷயங்கள் இருக்குது. அப்போ நான் இதை யோசிக்கும் போது அவருடைய வார்த்தைகளும் நினைவுக்கு வரும். அசோகர் சொன்ன வார்த்தைகளில் நாம் புரிந்து கொள்வதை விட அவர் சொல்லாமல் மௌனம் சாதிக்கிற இடங்களை பற்றி ஆராய்வதன் மூலம் இன்னும் நிறைய புரிந்து கொள்ள வேண்டி இருக்கும்ன்றார். அப்படியே இதை இவருக்கு நான் பொருத்தி பார்க்குறேன். இதை தான் இந்த ஒப்பீட்டோடு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இது எந்த படைப்பாளிக்கும் பொருந்தும். எந்த படைப்பாளியும் தன்னுடைய படைப்பில் அவன் மனம் ஒன்றி முன்வைக்கிற விஷயங்களில் சொல்லுவது கொஞ்சம், சொல்ல தவறுவது அல்லது சொல்லாமல் அவனே பர்பஸாக சுய தணிக்கை செய்து கொள்வது அதிகம். ஏன்னா நாம் இன்றைக்கு எழுதுகிற போது நீங்கள் முன்னெல்லாம் நம்ம நினைக்கிறத சரி எப்படி வந்தாலும் யார் படிக்கிறாங்க, ஒரே ஒரு ஆள் படித்தா கூட போதும்னு நம்ம அந்த எங்கோ இருக்கும் என்றோ வரப்போகிற வாசகனுக்காக எழுதுகிறேன்னு சொல்லி எழுதிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ நீங்கள் அப்படி கூட எழுத முடியாத சூழல் இருக்குது. நீங்கள் இப்படி எழுதியிருக்கீங்கன்னா அந்த யாரோ ஒருவர் சொன்னால் கூட உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ புறச்சூழலிலால் நாம் தணிக்கை செய்து கொள்வது, அப்புறம் நாம் சொல்ல தவறுவது, எவ்வளோ நல்ல தேர்ந்த படைப்பாளிக்கும் சொல்ல நினைப்பதை சொல்ல முடியாமல் போகிற சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. அப்படி தவறுவது, அப்புறம் சொல்லாமல் மௌனம் சாதிப்பது, அதை படிப்பவன் புரிந்து கொள்ளட்டும் என்று. இதில் மௌனங்கள் நிறைய இருக்குது. நான் என்ன நேரம் அதை ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டுற இப்போ போதிய அவகாசம் இல்லை. ஆகவே இந்த அளவில் இந்த நாவலுடைய சில முக்கியமான பரிமாணங்களை நான் தொட்டு காட்டி இருப்பதாக நம்புகிறேன். அது நீங்கள் சரியாக செஞ்சனான்றது நீங்கள் தான் சொல்லணும். மிக்க நன்றி, வணக்கம்.